வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழக வெற்றிக் கழகம் முன்னாள் இந்திய வருவாய்ப்பணி அதிகாரி டாக்டர் ஜி அருண்ராஜை கட்சியின் புதிய பிரச்சார மற்றும் கொள்கை பொதுச் செயலாளராக நியமித்துள்ளது. இந்த அறிவிப்பை கட்சியின் நிறுவனரும் நடிகருமான விஜய் திங்களன்று வெளியிட்டார். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கட்சியின் சித்தாந்த ரீதியான பரப்புரை மற்றும் மூலோபாய செயல் திட்டங்களை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாக அருண்ராஜின் நியமனம் இருப்பதாக அவர் கூறினார். வின் நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவதில் முழு ஒத்துழைப்பையும் வழங்குமாறு கட்சி ஊழியர்களையும் விஜய் வலியுறுத்தினார். 15 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து தன்னார்வ ஓய்வு பெற்ற டாக்டர் அருண்ராஜ் பல்வேறு தொழில்முறை பின்னணியை கொண்டவர். தமிழ்நாடு, பீகார் மற்றும் மகாராஷ்டிராவில் வருமான வரித்துறையில் பணியாற்றினார். சிவில் சர்வீஸில் சேருவதற்கு முன்பு 5 ஆண்டுகள் ஆரம்ப சுகாதார மையத்தில் மருத்துவராக பணியாற்றினார். ஊடகங்களுக்கு பேட்டி அளித்த அருண்ராஜ் வில் பணியாற்றுவதில் தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தினார். மேலும் கட்சி சமூக மாற்றத்திற்கு உண்மையிலேயே அர்ப்பணிப்புடன் இருப்பதாக நம்புவதாகவும் கூறினார். அரசியலில் தனது வருகையை தனது பொது சேவை பயணத்தின் இயல்பான நீட்சியாக அவர் விவரித்தார். மக்களுக்கு சேவை செய்வதற்காக நான் சிவில் சர்வீஸில் சேர்ந்தேன். நான் செய்த பணியில் திருப்தி அடைகிறேன். ஆனால் உண்மையான அதிகாரம் மக்களிடம் உள்ளது. மேலும் தேர்தல் அரசியலில் நுழைவது அவர்களுக்கு சேவை செய்வதற்கான சிறந்த வழி என்று நான் நம்புகிறேன் என்று அவர் குறிப்பிட்டார். அர்த்தமுள்ள மாற்றத்தை விரும்பும் சாதாரண குடிமக்களின் விருப்பங்களை டிவிகே பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றும் அருண்ராஜ் வலியுறுத்தினார். கட்சியின் தலைமை அமைப்பிற்குள் தனது நிலைப்பாடு குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அருண்ராஜ், நல்லாட்சிக்கான நீண்டகால தொலைநோக்கு பார்வை கொண்ட விஜயால் தனது புதிய பங்கு குறிப்பாக உருவாக்கப்பட்டது என்று தெளிவுபடுத்தினார். தற்போதுள்ள பொதுச் செயலாளர்களுடனான ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய கவலைகளை அவர் நிராகரித்தார். கட்சியின் வளர்ச்சிக்கான மூலோபாய கொள்கைகளை வடிவமைப்பதிலும் செயல்படுத்துவதிலும் கவனம் செலுத்துவதே தனது ஆணை என்று கூறினார். விஜயின் வீட்டில் நடந்த வருமான வரி சோதனைகளில்தான் ஈடுபட்டதாக எழுந்த ஊகங்களையும் அருண்ராஜ் நிராகரித்தார். டிவிகேவின் வளர்ந்து வரும் வேகத்தை விஜய் ஒரு அறிக்கையில் மேலும் எடுத்துரைத்தார். முன்னாள் அதிமுக எம்எல்ஏக்கள் ஆர் ராஜலட்சுமி மற்றும் ஸ்ரீதரன், முன்னாள் திமுக எம்எல்ஏ டேவிட் செல்வன், முன்னாள் நீதிபதி சுபாஷ் மற்றும் ஜேபிஆர் தொழில்நுட்ப நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் மேரி வில்சன் உட்பட பல குறிப்பிடத்தக்க நபர்கள் சமீபத்தில் கட்சியில் இணைந்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.